வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். நாங்கள் இப்போ ரீசெண்டாக நர்சரி கார்டன் போயிருந்தோம். ஏகப்பட்ட செடி வெரைட்டிஸ் இருந்துச்சு. சில செடிகளை நாங்கள் வாங்கிட்டும் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மலர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. மல்லிப்பூ, பிச்சிப்பூ, கலர் பிச்சி, செண்பக மலர், பாரிஜாதம், மனோரஞ்சிதம், அப்புறம் அடுக்குமல்லி, செம்பருத்தின்னு நிறைய இருந்துச்சு. வீட்டில் பூக்கள் நம்மளே வளர்த்தோம் அப்படின்னா சாமிக்கு அதுலேருந்தே பறித்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும். அதே மாதிரி வெற்றிலையாக இருக்கட்டும், குரோட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய செடிகள் வளர்த்துருந்தாங்க. வீட்டு வாசலில் குரோட்டன்ஸ் வச்சாலே அது ஒரு அழகாக இருக்கும். சின்ன சின்ன டப்பில் கூட செடி வளர்த்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வாழை மரம் பார்த்திங்கன்னா மண்ணில் வளர்த்து தான் நம்ம பார்த்துருப்போம். அங்கே ஒரு பெரிய டப்புலையே வாழை மரத்தை வளர்த்துருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் ஒரு 12 மணி 1 மணி இருக்கும். ஆனால் அந்த டைமில் வெயில் மண்டையை பொழந்துச்சு. ஆனால் நர்சரி கார்டனுக்குள்ளே போகும்போது நல்லா குளு குளுன்னு சில்லுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ குளோபல் வார்மிங் பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு வருஷம் வெயில் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் செடி மரத்தோட இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு இனிமேலும் தெரியலை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். நம்ம குழந்தைங்களுக்கும் நேச்சரோட ஒன்றி வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்தே மாடி தோட்டம் அப்படின்ற கிட்டு கொடுக்குறாங்க. அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஸ்பேஸ் தேவை செடி வளர்க்குறதுக்கு அப்படிலாம் இல்லாமல் மாடியிலேயே இந்த க்ரோ பேக்ஸு, கொக்கோ பைட்டு, உரம் எல்லாமே கிடைக்கிது. ஸோ நம்ம அப்படியே வாங்கி செடி போட்டுக்க வேண்டிதான். நிறைய வெஜிடபிள் வாங்கணும் அப்படின்னா ஆர்கானிக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே நம்ம உற்பத்தி பண்ணி சாப்பிட்டோம்னா மனசுக்கு நம்மளுக்கும் ரொம்பவே நிறைவாக இருக்கும். காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் நம்ம செடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அந்த தோட்டக்காரர் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸும் கொடுத்தாரு எங்களுக்கு. அதாவது சின்ன சின்ன பூச்சி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் நான் கேட்டப்பையும் அவர் நல்லா சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா கிளியர் பண்ணார். அதே மாதிரி அவங்க இப்போ நல்லா பெரிய பெரிய செடி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த மரமாக இருக்குது அப்படின்னா அவங்களே ஆளுகளை கூட்டிட்டு நம்ம வீட்டிலையே செடி நட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மரம் நட்டு கொடுக்கறது, செடி நடுறது, இந்த மாதிரி அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இயற்கையான உரமும் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. செடி எல்லாமே இப்போ தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவே போடுறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் செடி வளர்க்குறத ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த பேனர்லாம் இருக்குல்ல, அந்த பேனர் வேஸ்ட்டான பேனர் எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்களே தைச்சு அதுலேயே மண் உரமெல்லாம் போட்டு செடி வளர்க்குறவங்களும் இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க. நம்ம இயற்கையோடு வாழ்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம பாட்டி தாத்தா எல்லாமே இயற்கையோடு வாழ்ந்தாங்க. ஆனால் நம்மளோட ஜென்ரேஷனும் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இப்போ இயற்கையோடு வாழ்கிறது இல்லை. இனிமேலாவது அதை கற்றுக்கணும். இங்கே நம்ம செடி வளர்க்குறதுக்கு நிறையா தண்ணி தேவைப்படும், நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுன்றதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. இப்போ நம்ம அரிசி கழுவுற தண்ணியோ காய்கறி தண்ணியோ நம்ம செடிக்கு ஊற்றுனாவே போதும். அதே அதுக்கு தேவையானதாக இருக்கும். அதே மாதிரி மாடி தோட்டம் அப்படின்றது நம்மளுக்கும் நல்லா அதில் இருந்து காய்கறியோ இல்லாட்டி மலர்களோ நம்மளுக்கு கிடச்சிருது. அதே மாதிரி அதில் உள்ள காற்றும் நம்மளுக்கு சுவாசிக்கும் போது நம்மளுக்கும் நல்லா ஒரு புத்துணர்ச்சியை தருது. நீங்களும் நிறையா செடி வாங்கி வீட்டில் வளங்க. அதே மாதிரி மரங்களும் வாங்கி வளங்க. உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே வளர்த்து சாப்பிடும்போது எவ்வளோ ஒரு மனசு நிறைவாக இருக்கும் அப்படின்றது வளர்த்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் நிறைய செடி வாங்கி வளங்க.